வாக்யஜ்ஞேன கல்பதாம். ஏதயோர்மந்ததா யத்ர விரக்தத்வமுமுக்ஷயோः மரௌ சலிலவத்தத்ர சமாதேர்பானமாத்ரதா. ஏதயோர்மந்ததா யத்ர விரக்தத்வமுமுக்ஷயோः மரௌ சலிலவத்தத்ர சமாதேர்பானமாத்ரதா. இப்ப என்ன வத்திரேகம் சொல்றார்? வைராக்கியம் முமுக்ஷுத்வ சத்வே தீவிர வைராக்கிய தீவிர முமுக்ஷுத்வ சத்வே சமாதயः அர்த்தவந்தः பலவந்தः ஸ்யுः. தீவிர வைராக்கிய முமுக்ஷுத்வ அபாவே அர்த்தவந்தः பலவந்தः ந ஸ்யுः. அப்படின்னா அன்வய வத்திரேகப்படி சொல்றார். அங்கே ஏற்கனவே சொல்றார், ஏஷு சத்ஸ்வேவ சந்நிஷ்டா யதபாவேன சித்யதி சாதனான்யத்ர சத்வாரி கதிதானி மனீஷிபிஹ ஏஷு சத்ஸ்வேவ சந்நிஷ்டா யதபாவேன சித்யதி. அங்கேயே சொல்லியிருக்கு. நான்லாம் ஸ்லோகமெல்லாம் நம்பர்லாம் சொல்ல மாட்டேன், இதுக்கு முன்னாடியே வந்திருக்கு. சாதன சதுஷ்டய சம்பத்தியை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். தீவிரமாக படித்தா பாப்போம். அது எது இருந்தா நிஷ்ட சித்திக்குமோ, எது இல்லைன்னா ஞான நிஷ்ட சித்திக்காதோ அந்த சாதன சதுஷ்டயங்கள் 4 என்று பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு முன்னமே ஒரு ஸ்லோகத்தில் பார்த்துருக்கோம். ஆக அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன சொல்றார்? வைராக்கியம் முமுக்ஷுத்வம் தீவிரமாக இருக்குங்கிறார். வைராக்கியம் முமுக்ஷுத்வத்துக்கு ஹேத்து என்னது? பூர்ண விவேகா. பூர்ண விவேகத்துக்கு ஹேத்து என்னது? நிஷ்காம தர்மானுஷ்டானம், சத்சங்க சகித நிஷ்காம தர்மானுஷ்டானம். ஈஸ்வர பக்தி சத்சங்க பூர்வக நிஷ்காம தர்மானுஷ்டானம். அதுக்கு பேர் தான் கர்மயோகம்னு பேர் பழக்கத்தில். நிஷ்காம தர்மானுஷ்டானத்துக்கு ஹேத்து சகாம தர்மானுஷ்டானம். சகாம தர்மானுஷ்டானத்துக்கு ஹேத்து சாஸ்திரங்கள்ல பரிபூர்ண ஸ்ரத்த. ஸ்ரத்தைக்கு ஹேத்து மனுஷ ஜன்மா, மனித பிறவி. மனித பிறவியில இதுல ஸ்ரத்த வச்சு உலக ஆசைகளை தர்மமா நிறைவேற்றி அப்புறம் உலக ஆசைகள் வேண்டான்னு சொல்லி தர்மத்தை கடைப்பிடிச்சு சாதன சதுஷ்டய சம்பத்தி அடைஞ்சு குரு கிட்ட போகணும். அகம் பிரம்மாஸ்மி ஞானத்தை சரியா புரிஞ்சுக்கிறதுக்காக. ஏதையோர் மந்ததா எத்ர. எத்திரங்கிறது எஸ்மின்னு போட்டுக்கணும். எஸ்மின் ஏன்னா முதல்ல தஸ்மின் இருக்கு முதல் ஸ்லோகத்தில், அதனால இங்கே எஸ்மின்னு போட்டுக்கணும். எத்திரங்கிறத எஸ்மின்னு போட்டுக்கணும். விரக்தத்வ முமுக்ஷயோஹோ மந்ததா எஸ்மின் பவதி. ஏதையோஹோ விரக்தத்வ முமுக்ஷயோஹோ. இந்த விரக்தத்துவம் வைராக்கியம் முமுக்ஷுத்வம் எத்திர எவனிடத்தில்? எஸ்மின். எஸ்மின் சாதகே, எஸ்மின் புருஷே, எஸ்மின் மனுஷ்யே, எந்த மனிதனிடத்தில்? மந்ததா எஸ்மின் அந்தఃகரணே, அப்படி கூட சொல்லலாம். எஸ்மின் அந்தःகரணே, யாருடைய உள்ளத்தில், அப்படி கூட சொல்லலாம். மந்ததா. அடிக்கடி என்ன பண்றான்? கிளாஸை கட் பண்றான், கிளாஸ்லேயே உட்காந்து எதையோ பண்ணிட்டு தூங்குறான். எல்லாம் மந்ததா தான். கிளாஸை கூடிய மட்டும் ஏதோ ஒரு காரணத்தை சாக்கு போக்கு சொல்லி காரணத்தை கிளாஸை கட் பண்ணி விடுறது, அப்புறம் கிளாஸுக்கு வராமையே இருக்கிறது, எல்லாமோ காரணம் சொல்லுவோம். தீவிரம் இருந்தால் ஓடி ஓடி வருவோம். கிளாஸ் இல்லாட்டான்னு பரவாயில்ல, உட்காந்து பாராயணம் பண்ணிட்டாவது போவோம் அப்படின்ட்டு வருவோம். ஏதையோஹோ விரக்தத்வ முமுக்ஷயோஹோ மந்ததா யஸ்மின் சாதகே சாதகஸ்ய அந்தःகரணே பவதி. ரொம்ப மந்தமா இருக்கு. ஆசிரமத்தில் தான் இருக்கான், ஆனால் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கு. எல்லாம் எனக்கு தெரியணுடுவான்.
ஏற்கனவே எல்லாம் பார்த்தாச்சுன்னு எல்லாம் அகம் சர்வஜோஸ்மி இப்படி சொல்லிவிடுவோம். எல்லாம் எனக்கு தெரியும், தத்துவபோதம் தானே, கீதை தானே அப்படிலாம் சொல்லிடுவாங்க. தச்சிந்தனம் தற்கதனம், சத் சங்கம் வேணும் நமக்கு. என்ன டெக்ஸ்டாக இருந்தால் என்ன, அதில் அதுக்கு டெக்ஸ்ட்டை வேற தாழ்வாக நினைக்கிறது. அப்புறம் நம்ம சரி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஆசிரமத்துக்குள்ளே உட்காந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தோண வேண்டாமோ. அது சாதாரண டெக்ஸ்டாக என்ன இருந்ததுன்னா, உயர்ந்த டெக்ஸ்டாக இருந்தானே, எனக்கு நிதித்தியாசனத்துக்கு ஒரு அனுகூலமான வாத்தாவரணம் நினைக்கப்படாதோ, அப்படி தோணாது. அதெல்லாம் பார்த்தது தான் அப்படின்னு சொல்லி அங்கே உட்காந்து எங்கேயா உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருக்கோம் ஆசிரமத்துக்குள்ளே. இவங்களுக்கெல்லாம் க்ஷேத்திர புண்ணியசாலின்னு நாம் வைக்கணும். இல்லை அப்படியா தனியாக ஏதாவது சாஸ்திரம் வேறு ஏதாவது சித்தி கிரந்தங்கள் உயர்த்த உத்தமமான அட்வான்ஸ்டு கிரந்தங்கள்லாம் வாசிச்சுட்டு இருக்காங்கன்னா அது ரொம்ப சந்தோஷம். இது கீதா சாஸ்திர விசாரம் நமக்கு வேண்டாம். நமக்கு இன்னும் ஸ்வராஜ்ய சித்தி நான் படிக்கிறேன், நைஷ்கர்மிய சித்தி படிக்கிறேன், இப்படி தனியாக உட்கார்ந்துட்டு ஏதாவது சாஸ்திரம் படிச்சிருந்தா ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதுவும் இருக்காது, சும்மா வெறும் அரட்டையாக இருக்கும். மந்ததா விரக்தத்துவ முமுக்ஷயோஹோ, இல்லாட்டி தியானமாக பண்ணிட்டு இருக்கணும், நிதித்தியாசனம் பண்ணிட்டு இருக்கணும். இந்த என்விரான்மெண்ட்டை அதுக்கு தானே காப்பாற்றணும். மாதம் மாதம் லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி ஆசிரமத்தை காப்பாற்றின்னு இருக்கோமே, எதுக்கா? செடியை காப்பாற்றி, மரத்தை காப்பாற்றி, வேலை செய்கிறவனுக்கு சம்பளத்தை கொடுத்து இத்தனை வேலை நடந்துட்டு இருக்கே. ஏதோ பகவானுடைய கிருபையில் ஓடின்னு இருக்கு, கடன் இல்லாமல். ஒரு ஆளை நம்பியே இருக்கலாமா இவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷன்? சொல்கிறேன், ஒரு எல்லாரையும் நம்பி இருக்கணும். ஒரு ஆளை நம்பியே இருந்தால் அந்த ஆள் போயிட்டா என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் எப்படி நடக்கும்? சும்மா பயமுறுத்தலை சொல்கிறேன், எல்லாம் ஃபேக்டை திங்க் பண்ணணும், ரியாலிட்டியை பார்க்கணும். அதுக்காக சொல்கிறேன். எல்லாம் வியாபாரிக சத்தியம்தான், பாரமார்த்திகம் இல்லை. ஆனாலும் வியாபாரிகத்தை யூஸ் பண்ணித்தானே பாரமார்த்திகத்தை பறிச்சுன்னு இருக்கோம், தெரிஞ்சுன்னு இருக்கோம். அதுக்காக சொல்கிறேன். எத்திர அப்படி இருந்ததுன்னா, எத்திர எஸ்மின் எஸ்மின் அந்தఃகரணே பவதி தத்ர தஸ்மின் சமாதேஹே மரவு சலிலவத்து பானமாத்திரதா பவதி. தத்ரனா தஸ்மின், யாரிடத்துல இப்படி இருக்கோ அவனுக்கு தஸ்யன்னு போட வேண்டிதான், தஸ்மின்னு கூட வேண்டாம். தஸ்ய சமாதேஹே, சமாதேகனா சமதமம், இப்பதான் சொன்னார் சமாதேகன். பானமாத்திரதா, பானமாத்திரதான் என்ன, நாம்கே வாஸ்தே, எல்லாம் ஒன்றும் கிடையாது, வேஷம் போட்டு இருக்கோமே தவிர சமதமாதி குணங்கள் இல்லை அப்படின்னு அர்த்தம். சமாதேஹே பானமாத்திரதா, பானமாத்திரதான்னு என்ன அர்த்தம்? ஏதோ வெளிவேஷத்தை பார்த்தா அப்படி இருக்கு, ஆனால் உள்ளுக்குள்ள சமாதி குணங்கள்லாம் இல்லை. ஏதோ விபூதி வச்சுட்டு இருக்கோம், ருத்ராட்சம் போட்டு இருக்கோம், வஸ்திரங்கள்லாம் கட்டின்னு இருக்கோம், ஆனால் உள்ளுக்குள்ள மாத்திரம் இந்த இது சொல்றது உண்டே, என்னது பூண்டு பூண்டு உதாரணம் சொல்கிறோம். பூண்டை போய் அதுக்கு அதிருத்ர மகா யஜ்ஞம் பண்ணி அபிஷேகம் பண்ணா, அந்த பூண்டை ஒரு சிம்மாசனத்தில் உட்காத்தி வச்சு, அப்படியே பெரிய தங்க பாத்திரத்தில் வச்சு அதுக்கு அதிருத்ர மகா யஜ்ஞம் பண்ணி 1500 பிராமணன் சேர்ந்து அபிஷேகம் பண்ணி, ஆனால் அதோட குணம் போகிறதான்னா போகாது. கஸ்தூரி கற்பூர தூளி ரச்சிதாலவாலா கஸ்தூரிகா குங்குமலிப்த தேகா சுவர்ண கும்பை, தங்க குடத்தில் வேற பரிஷிச்சியமானஹா நிஜம் குணம் முஞ்சதினோ பலாண்டுஹு. அதனால கிருபானந்த வாரியார் சொல்லுவார், இந்த கறிக்கட்டைக்கு பாலால் எவ்வளோ நேரம் அபிஷேகம் பண்ணாலும் அது வெள்ளை ஆயிடுமான்னு கேட்பார். அது மாதிரி ஆயிடும். அதுக்காக இதெல்லாம் திருஷ்டாந்தத்தை தப்பாக சொல்லலை, அப்படி ஆயிடும் சில சமயம், முடியாது. ஏதோ எங்கேயோ ஒரு பொறி இருக்கும், ஆனால் அது ஊதி பெருசாக்கிக்க வேண்டாமோ? சத் சங்கத்தில் இருந்திருந்து தான் பெருசு பண்ணிக்கணும். குரு சரணாம்புஜ நிர்பர பக்தா சம்சாராத் அச்சிராத் பவமுக்தா.
சேந்திரிய மானச நியமாத். என்ன அழகா போட்டார் பாருங்க. சேந்திரிய மானச நியமாத் ஏவம் திரக்ஷசி நிஜ ஹிருதயஸ்தம் தேவம். சேந்திரிய மானசன்னா என்ன அர்த்தம்? சமதமாதிகள் தான். குரு சரணாம்புஜ நிர்பர பக்தஹான்னா வேதாந்த சாஸ்திர விசாரம் குருமுகமா. சம்சாராத் அஜிராத்பவ முக்தஹான மோக்ஷா. ஆனா அது என்ன பண்ணணும்னா சேந்திரிய மானச நியமாத். ஏவம் சேந்திரிய மானச நியமாத் பக்தா பவதி. குரு சரணாம்புஜ நிர்பர பக்தா பவதி. நீ இப்படி இந்திரியங்களையும் மனசையும் கட்டுப்பாட்டில் வச்சிருந்தியானா நியமாத், சேந்திரிய மானச நியமாத். ஏவம் பவதி சேத் நிஜ ஹிருதயஸ்தம் தேவம் திரக்ஷசி. உன்னுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த பரமாத்ம தத்துவத்தை நன்றாக நீ உணர்ந்து கொள்வாய். இதை வச்சுட்டே இவ்வளவு விஷயம் நினைக்கலாம் போல் இருக்கு. குரு சரணாம்புஜ நிர்பர பக்த சம்சாராத் அச்சிராத் பவமுக்தா சேந்திரிய மானச நியமா தேவம் திரக்ஷசி நிஜ ஹிருதயஸ்தம் தேவம். பஜகோவிந்தம் கடைசி ஸ்லோகம். ஆக அதெல்லாம் பானமாத மரவு சலிலவத்துங்கிற பால காணல் நீரை போல அவனுக்கு பிரயோஜனம் இருக்காது. மரவு சலிலவத்து அதாவது அர்த்தவந்தமாகவோ பலவந்தமாகவோ இருக்காதுன்னு அர்த்தம். ஏற்கனவே சொன்னார் இல்லையா, இவனை எக்ஸாம்பிளா எடுத்துக்க முடியாது. அது மாத்திரமல்ல, அவனுக்கு மோட்சமும் கிடைக்காது. எல்லா இடத்துலையும் அப்படி இருக்கும். வீட்லேயே அப்படித்தானே இருக்காங்க. எல்லாருமே நல்லா படிச்சு விட்றாங்களா என்ன வீட்டில்? அந்த காலத்தில் இப்பெல்லாம் 1 1 2 2 அப்படி போயின்னு இருக்கு. அந்த காலத்தில் நிறைய இருக்கும். ஒன்று படிக்கும், ஒன்று படிக்காது, ஒன்று நல்லா வேலை செய்யும், ஒன்றுக்கு ஒரு திறமை இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது, இருக்க முடியாது, தேவையும் இல்லை. பிரபஞ்ச சிருஷ்டி அப்படி தான் இருக்கு. ஆனால் நமக்கு மோட்சம் வேணும்னா இதெல்லாம் சம்பாதிக்கணும். அர்த்த கடை, காமக்கடை, தர்ம கடை, மோட்ச கடை. கடைன்னா என்ன? அதில் போனால் அது கிடைக்கும். தர்மார்த்தி பிராப்னுயாத் தர்மம் அர்த்தார்த்தி சார்த்தமாப்னுயாத் காமானவாப்னுயாத் காமி பிரஜார்த்தி சாப்னுயாத் பிரஜாம். சங்கர பாஷ்யத்தில் பிரஜாம் தான் இருக்கு. ஜாத்திய கவச்சனம்ட்டாங்க. இப்போ பிரஜாஹாலோ நாங்கள்லாம் படித்தோம்னு இல்லை இல்லை. சங்கர பாஷ்யத்தில் விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்தில் பிரஜாம்னு தான் இருக்கு. ஆனால் அது ஜாத்திய கவச்சனம்ட்டான். ஜாத்திய கவச்சனம்னா அது எல்லாத்தையும் சேர்த்தது ஒரு வச்சனத்தில் இருக்குது. குரூப் ஜாத்திய கவச்சனம்னா குரூப், ஒரு குரூப்பை அப்படி சொல்றது. சர்வசப்தம் மாதிரி. சர்வஹ சர்வௌ சர்வேன. சர்வேனாலே எல்லாம் தான் அர்த்தம். அது எப்படி சர்வஹால ஏகவச்சனம்னா? சர்வஹ சர்வௌ சர்வேனா. சர்வேன்னா சர்வே சர்வே பிராமணாக அப்படின்னு எல்லா கோத்திரமும் அர்த்தம். இது ஆத்திரேய கோத்திர குரூப்பு, ஆத்திரேய கோத்திரம், பாரத்வாஜ கோத்திரம், கௌஷிக கோத்திரம் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றது. அது ஜாத்திய கவச்சனம்னு பேர். குரூப்னு அர்த்தம். பிரஜாம்னா என்ன அர்த்தம்னா நிறைய குழந்தைகள் தான், ஆனால் ஜாத்திய கவச்சனம்னு சொல்லி எப்படியோ நியாயப்படுத்தி விடுறது. தர்மார்த்தி பிராப்னுயாத் தர்மம் அர்த்தார்த்தி ச அர்த்தம் ஆப்னுயாத் காமானவாப்னுயாத் காமி பிரஜார்த்தி சாப்னுயாத் பிரஜாம். அப்புறம் பத்தோ முச்சேத பந்தனாத். எதனால என்ன? விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணா பணம் கிடைக்கும். உழைக்கணும். விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணிட்டு உழைச்சா பணம் நிறைய கிடைக்கும். விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணிட்டு முயற்சி பண்ணினா பொன் கிடைக்கும் கல்யாணத்துக்கு, இல்லாட்டி மாப்பிள்ளை கிடைக்கும். இப்படிதான் அர்த்தம். என்ன அர்த்தம் பண்றது? விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணிட்டு குழந்தை வேணும்னா குழந்தை கிடைக்கும். பிரஜார்த்தி சாப்னியாத் பிரஜாக. விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணி வேதாந்தகோ பிராமண ஸ்யாத் க்ஷத்ரியோ விஜயீ பவேத். பிராமணனுக்கு வேதாந்த சாஸ்திரத்தில் நல்ல ஒரு நிஷ்டை ஏற்படும். க்ஷத்ரியனுக்கு விஜயம் கிடைக்கும். வைசியனுக்கு பணம் நிறைய கிடைக்கும். சூத்ரனுக்கு சுகமா இருக்கலாம், வம்பே இல்லை, சுகமா இருக்கலாம். சுகம் அவாப்னுயாத். எல்லாம் கடைசியில் அதுதானே முடிகிறது. அப்படின்னா பிசிக்கலா எவ்வளவு வேலை செஞ்சாலும் உடம்பு பாதிக்காதுன்னு அர்த்தம். சூத்ர சுகம் அவாப்னியாதுன்னா பிசிக்கலா அவனுக்கு ஒன்றும் அஃபெக்ட் வராதுன்னு அர்த்தம். வியாதி வரைனா அவர்களுக்கு நிறைய வேலை. இப்ப எல்லாம் அந்த வேலையெல்லாம் மிஷின் தான் செய்யுது.
இப்போ மிஷின் தான் வந்து 4வது வர்ணம். எல்லா மிஷின்களும் இப்போ 4வது வர்ணம். ஜேசிபியிலிருந்து அதை போட்டணும். 4வது வர்ணமெல்லாம் இப்போ எங்கே இருக்குன்னா, பாரதியார் சொன்ன மாதிரி தொண்டர் என்று வகுப்பு இங்கு இல்லை, அப்பயே பாடிட்டு போயிட்டார். தொழில் சோம்பலை போல் இழி ஒன்றும் இல்லை, 4 வகுப்பும் இங்கு ஒன்றேன்னார். வேதம் அறிந்தவன் பார்ப்பான், பல வித்தை தெரிந்தவன் பார்ப்பான், பண்டங்கள் விற்பவன் செட்டி, நேமங்கள் செய்பவன் நாயக்கன், தொண்டர் என்று இங்கு ஓர் வகுப்பு இல்லை. எப்படி பாடுறாரு பாருங்க. அப்புறம் 4 வகுப்பும் இங்கு ஒன்று. இது 4ல் 1 குறைந்தால் செத்திடும் மானிடர் சாதி. எப்படிதான் இவர் புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. இப்படிலாம் போடுறாரு. நம்ம தான் நிறைய வேலை பண்ணணும். எதுக்கு நம்ம எதுக்கு சொல்ல வந்தோம்னா, தர்ம கடை, அர்த்த கடை, காம கடை. நம்ம கடை என்ன கடை? மோட்ச கடை. அங்க போனா தர்ம கடை, இங்க வந்தா மோட்ச கடை. இங்க மோட்சம் கொடுக்கப்படும், விற்கப்படும், கொடுக்கப்படும். இல்லாட்டி விற்கப்படும்னே வச்சுப்போம். அதுக்கு விலை என்னதுன்னா, சாதன சதுஷ்டய சம்பத்திய கொடுக்கணும். அது எங்க காட்டுறதுன்னா, மூஞ்சியை பார்த்து நம்ப வேண்டிதான். எல்லாம் சாதன சதுஷ்டயம் எல்லாம் இருக்குன்னு நினைச்சுக்க வேண்டிதான். இல்லாட்டி இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் சாதன சதுஷ்டயம் பரிபூர்ணமாக வரட்டும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறதான் நம்ம வேலை. குரோஹோ இதுதான் படித்தோம். என்னது? பிரசாதேன குருஹு குரோஹோ, குருவோட பிரசாதத்தினால வரும்னா வர்றவங்களுக்கெல்லாம் வரட்டும். எல்லாருக்கும் சாதன சதுஷ்டயம் கம்மியாக இருந்தால் கூட கூடட்டும் அப்படின்னு தட்சிணாமூர்த்திகிட்ட குருக்கிட்ட எல்லாம் பிரார்த்தனை பண்ணலாம். எல்லார்ட்டையும் பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கலாம். சரி, ஆக அது இல்லைன்னா காணல் நீர் மாதிரிதான் அப்படிங்கிறார். எஸ்மின் புருஷே ஏதையோஹோ விரக்தி விரக்தத்துவ மோக்ஷயோஹோ மந்ததா தாத்காலிகத்துவம். மந்ததானா தாத்காலிகம். அழகா சொல்றார். திடீர்னு வீட்டில் ஏதாவது பிரச்சனை என்ன, மடத்தில் வந்து சேர்ந்துடுவோம். அப்புறம் அங்கே பிரச்சனை கொஞ்ச நாளில் மறந்து போயிடும். அப்புறம் வீட்டில் இருக்கவங்களாம் கூப்பிட்டாங்கன்னா திரும்ப போயிடும். எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, ஸ்மசான வைராக்கியம், பிரசூதிகா வைராக்கியம், இப்படின்னு நிறைய வைராக்கியங்கள்லாம் சொல்கிறாங்க. அஜ்ஞானஜன்ய வைராக்கியம், அப்புறம் வந்து என்னது தாத்காலிக வைராக்கியம், விவேகஜன்ய வைராக்கியம், அதாவது அபாவ வைராக்கியம்னா ஒருத்தர். வைராக்கியத்திலேயே என்கிட்ட ஒன்றுமே இல்லை, எனக்கு பணம்லாம் தேவையில்லைன்னா, உங்கள்கிட்ட இருந்தால் தானே, எனக்கு ஒன்றும் வேண்டான்னா, இருந்தா இல்லாமல் நான் எல்லாத்தையும் விட்டுவிட்டேன்னா, என்ன இருந்ததுன்னா ஒன்றுமே இல்லைன்னு, ஒன்றுமே இல்லாமல் விட்டுட்டேன்னா வேண்டான்னு வச்சுட்டேன் அப்படிங்கிறான். கிடைச்சா ஒரு தினம் பார்ப்போங்கிறான். அதுக்கு பேர் என்னதுன்னா அபாவ வைராக்கியம். குழந்தைக்கு நம்ம உதாரணம் சொல்கிறோம். பலூனையும் விளையாட்டு சாமானையும் பணத்தையும் காமிச்சா விளையாட்டு சாமான் தான் பிடிக்கும். அதுக்கு 10 லட்ச ரூபா கட்டு பணம் இருந்தால் கூட குழந்தைக்கு 10 லட்ச ரூபா வேண்டான்னு சொல்கிறதுன்னு சொல்லி வைராக்கியம்னா சொல்லுவோம். அதுக்கு அதோட மகிமை தெரியாது. அஜ்ஞானஜன்ய வைராக்கியம். தாத்காலிக வைராக்கியம்னா வாழ்க்கையில் துன்பம் வரும்போது இனிமேல் எல்லாம் வேண்டான்னு விட்டுற போகிறேன், இந்த கடனை அடைச்சதுக்கு பிறகு விட்டுற போகிறேம்மா, கொஞ்சம் இப்போ கடன் பிரச்சனை எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் தீர்த்து வச்சுட்டு மடத்தில் சேர்ந்துட போகிறேம்மா, தீர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் இப்போ கூட வந்திருக்கு, நான் அங்கேயே தான் இருக்க போகிறேம்மா, இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு தோன்றது. இப்போது அன்னைக்கு அப்படி சொன்னேன், வாஸ்தவம் தான். ஆனால் இன்றைக்கி எனக்கு அப்படி இல்லை, மைண்ட் செட் அப்படி இல்லை, நான் வேறு இல்லை, வீட்டில் வேறு விடுறதா இல்லை, அதனால் நான் வந்து சொன்னதையே கேட்டு சமத்தா இருக்க போகிறேன், வீட்லேயே சொல்லலாம். என்னது? நான் தாத்காலிக வைராக்கியம். இங்கிருந்து அவசர அவசரமாக ரிஷிகேஷுக்கு போய் அப்புறம் அங்கே ருத்ராட்ச வியாபாரம் சுவாமி ஃபைனான்சியர்ஸ் பண்டாராவுக்கு போய் தட்சிணையெல்லாம் சேர்த்து வச்சு வட்டிக்கு விட்டுருக்கார். எல்லாம் நடக்கும். எதுக்கு சொல்றேன்? தாத்காலிகத்துவம். மரவு சலிலவத்து நிதாக சமயே மருபூமௌ சண்ட கிரண சம்பர்க்கே தூரஸ்தஸ்ய தத்ர ஜலம் அஸ்தீதி பிராந்தி பவதி ந ஜலலாபா தத்ர நைவ பிபாசா நிவೃತ್ತಿ பிரத்யுத ஸ்ராந்தஸ்ய தத்ர ஜலதியா ஜலார்த்தம் கமனேன ஸ்ரம ஆதிக்யமேவ தத்வத் தீவிர வைராக்கிய முமுக்ஷுத்வயோஹ அபாவே மருசலிலவத் சமாதேஹே தத்ர பானமாத்ரதா ந சமாதி பலம் தஸ்ய நாபி இதரைஹி சாந்தஹ இத்யாதி சப்தைஹி வியவஹ்ரியதே ச இதி பாவஹ. அற்புதமாக எழுதுறார். அதாவது சரியான வெய்ய காலத்தில்
சூரியனுடைய பிரகாசமெல்லாம் பட்டு தூரத்திலிருந்து பார்க்குற போது என்ன இருக்குன்னா அங்கே காணல் நீர் தெரியறது. அது தெரிஞ்சவுடனே ஜலம் இருக்குன்னு நினச்சின்னா என்ன பண்ணுறான்னா அங்கே போகிறான். அங்கே போய் ஜலத்தை குடிக்கலான்னு போனால் இன்னும் தாகம் அதிகமாகிடுது. ஏன்னா அங்கே ஜலமே இல்லை ஆயிடுது. அது மாத்திரம் இல்லை, அங்கே போய் டயர்ட் ஆகிட்டான். அது சிரமப்பட்டதான் மிச்சம், தண்ணி வேற. அது மாதிரி தீவிர வைராக்கியம் இல்லைன்ன உடனே சமாதி கொஞ்சம்தான் இருக்கு, அது பலம் கிடைக்காது. எதுவுமே இந்த வாழ்க்கையே இல்லாட்டி அதுக்காக சிரமப்பட்டிருக்கலாம், பணத்துக்காக சிரமப்பட்டிருக்கலாம். இதுக்கெல்லாம் என்ன பிரயோஜனம்? தகுதி இல்லாமல் இதுக்கு வர வேண்டாம். பேசாம நீ மெட்டீரியலிஸ்டிக்காகவே இரு, கொஞ்சம் தார்மிக்கா இருந்துட்டு போப்பா. என்னத்துக்கு இது பண்ற? அதாவது சமாதிகளுக்கு பலன் இருக்காது. அதான் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அர்த்தவந்தா பலவந்தா நபவதி. சமாதியும் வராது, அப்படி வந்தாலும் அது அர்த்தவந்தமாவோ பலவந்தமாவோ ஆகாது. தீவிர அபாவாத், தீவிரமாக இல்லாததுனால. மந்தத்துவ ஹேதோஹோ தீவிர அபாவாத். இதுலேருந்து என்ன சொல்ல விரும்புகிறார் ஆச்சாரியர் அப்படின்னு கேட்டா, மந்தத்தையோட இருக்கக்கூடாது. எத்தனை வருஷத்துக்கு நான் சீக்கிரம் தீவிரத்தை விருத்தி பண்ணிக்கோன்னு அர்த்தம். எதுக்கு இவ்வளவு எம்பசைஸ் பண்றாருனா, இதுல காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணாதே. ஏன்னா ஜென்மா எப்ப முடியும்னு யாருக்கு தெரியும்? இந்த சரீரத்திலிருந்து ஜீவன் எப்ப கிளம்பும்னு யாருக்குப்பா தெரியும்? ஆகையினால ஜென்மாவை வியர்த்தம் பண்ணிவிடாதே, வீணடிச்சுடாதே. இகச்சேத் அவேதீத் அத சத்தியமஸ்தி நச்சேதிகா வேதீன் மகதீ வினஷ்டிஹி. நீ இதில் தெரிஞ்சுக்கலைன்னா போச்சு, எல்லாம் வேஸ்ட் பண்ணாதே டயத்தைங்கிற. பரம புருஷார்த்தத்துக்கு டயம் கொடு, அதுக்கு நேரத்தை கொடுத்து அதுக்கு வேண்டியதெல்லாம் சம்பாதிச்சுட்டு போ. ஓல்டேஜுக்கெல்லாம் எல்லாம் சேர்த்து வச்சுக்கிறோம். ஆனால் ஃபிசிக்கல் செக்யூரிட்டி வச்சுக்கிறோம், இமோஷனல் செக்யூரிட்டிக்கு என்ன பண்ணுறோம்? ஃபிசிக்கல் பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வேண்டிய செக்யூரிட்டி இருக்குது, பணம் இருக்குது, வீடு இருக்குது, மனுஷா இருக்கானே வச்சுப்போம். ஆனால் மனசுக்குள்ளே இருக்கிற துக்கத்துக்கெல்லாம் யார் வழி சொல்லுவா? நிச்சயமாக வரத்தான் போகிறது வயசான காலத்தில். அதுக்கு யார் நம்மள்கிட்ட அன்பு காட்ட போகிறா, ஆதரவு காட்ட போகிறா? நமக்கு நாம தான் 10 பேருக்கு ஆதரவு அன்பு காட்டணுமே தவிர நம்ம அன்புக்காக ஏங்கக்கூடாது. அன்புக்காகவோ ஆதரவுக்காகவோ நம்ம எந்த சூழ்நிலையிலும் ஏங்கக்கூடாது. அதனால தான் சங்கராச்சாரியர் சொல்றார், என்னது, யாவத் வித்தோபார்ஜன சக்தா தாவன் நிஜ பரிவாரோ ரக்தா பஷ்சாத் ஜீவதி ஜர்ஜர தேஹே வார்த்தாம் கோபின பிருச்சதி கேஹே. என்ன சங்கராச்சாரியர் பொய்யா சொல்றார்? நீ பணம் சம்பாதிக்கிற வரைக்கும் தான் எல்லாரும் கூட இருப்பாங்க. யாவத் வித்தோபார்ஜன சக்தா தாவத்து நிஜ பரிவாரோ ரக்தா. ரக்தான அட்டாச்சா இருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் நீ எழுதி வையும்பா. போயிட்டேன்னா நான் என்ன பண்றதுமா? இப்பவே எல்லாம் செட்டில் பண்ணும்பா. ஏன்னா அவன் பரமசாஸ்வதமா இருக்க போற மாதிரி எழுதி வச்ச அடுத்த நாளே போனவன்லாம் நான் பார்த்துருக்கேன். அவன் போயிட்டான். இவன் யாருக்கு எழுதி வச்சானோ இப்ப பார்க்கிறோமே. ஒரு சாமியார் என்ன பண்ணார், அவருக்கு இளவரசர் எடுத்து வச்சார், 2 இளவரசர் எடுத்து வச்சார். ஒரு இளவரசர் அவர் செத்தே போயிட்டார். இளவரசு பட்டம் எடுத்து வைக்கிறது மடத்தில், இளவரசு பட்டம் எடுத்து வச்சா அவர் அவுட்டு. அப்புறம் இன்னொருத்தர் எடுத்து வச்சா அவர் இவரை கொலை பண்ண வந்துட்டார். அப்புறம் அவரை தூக்கி ஜெயிலில் போட வேண்டியதா போயிடுது. மடம், சொத்து, என்ன ப்ரொடெக்ஷன் இருக்கு? சிவாய நம ஓம் சிவாய நமகான்னு சொல்லி பணம் இவ்வளவுலாம் ஆபத்து இருக்கு, ஆட்கொல்லின்னா. இது வைராக்கியத்துக்காக இதெல்லாம் சொல்றேன். நான் ரொம்ப வளவளான்னு சொல்றேன்னு அர்த்தம் இல்லை. வைராக்கிய சித்தியர்த்தம் நிறைய பேருக்கு பார்த்துட்டு இருக்காங்க. யாவத் வித்தோபார்ஜன சக்தா தாவன் நிஜ பரிவாரோ ரக்தா பஷ்சாத் ஜர்ஜர தேஹே ஜீவதி. நடக்க முடியல, இங்கிருந்து அங்க போறதே மெதுவா இருக்கு. எந்த எழுப்பி விடுறதுக்கு 2 ஆள் வேண்டு இருக்கு. வீல் சேர்ல கூட்டின்னு வரான். ஆனா கூட்டின்னு வர்ற போதே முதல்ல இதாக கூட்டின்னு வரான். அப்புறம் வர அது பொழுது அவனுக்கு இதாகிடும், அழுத்து போயிடும்.
அது ஒய்ஃபாக இருந்தால் கூட அப்படித்தான், தினம் அதே அன்போடையா கூட்டின்னு வருவா. அவளுக்கும் அவங்களுக்கு அவங்களோட ப்ராப்ளம். வார்த்தாம் கோபின பிருச்சதி கேஹே, நீ நிம்மதியா இருக்கிறதுக்கு நீ தனியா ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டஹா ஆத்மரதிரேவ ஸ்யாத் ஆத்ம திருப்தஷ்ச மானவஹா. உண்மையான அன்பு நாம தான் எல்லாருக்கும் கொடுக்கணுமே தவிர எங்கேயும் எதிர்பார்க்க முடியாது, தேவையும் இல்லை. அன்பு யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காது. சரி, ஆக அதை சொல்ற, சிரமப்பட்டது தான் மிச்சமே தவிர எல்லாத்தையும் விட்டுட்டு அது மாதிரி இந்த வாழ்க்கைக்கு வந்திருக்கானே தவிர அவனுக்கு கஷ்டமா இருக்கும். சமாதி இருந்தா என்ஜாய் பண்ணலாம். வேதாந்த கிளாஸை என்ஜாய் பண்ணணும்னா சமதமாதி குணங்கள் இருக்கணும். சமதமாதி குணங்கள் இல்லைன்னு சொன்னா வேதாந்த கிளாஸ் போர் அடிக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும், டஃப்பா இருக்கும், தூக்கம் வரும். எதுக்கு இவ்வளவு வளவளான்னு இழுக்கிறாருமா, எல்லா கமெண்ட்டும் அடிப்பான், முடிச்சா போறாதாம். எல்லா வகையும் இருக்கு. ஆக வீணா போயிடாதே. அதனால என்ன சொல்றாரு, இதனுடைய தாத்பரியம் என்னன்னா, இதை கமெண்ட் அடிக்கிறதா, சங்கராச்சாரியர் மந்தமா இருந்ததுன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னா என்ன அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கணும். மந்தத்துவம் கூடாது, எச்சரிக்கை பண்றார். பி கேர்ஃபுல், சாவதானா, சாவதானம், சாவதானம் குரு. பிராணாயாமம் என்னவோ பஜகோவிந்தமா வந்துட்டு இருக்கு. பிராணாயாமம் பிரத்யாஹாரம் நித்யா நித்ய விவேக விசாரம் ஜாப்ய சமேத சமாதி விதானம் குர்வவதானம் மகதவதானம். பிராணாயாமம் பண்ணு, பிரத்யாஹாரம் பண்ணு, நித்யா நித்திய விவேக விசாரம் பண்ணு. அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு, என்னது? தியஜ துர்ஜன சம்சர்க்கம் பஜ சாது சமாகமம் குரு புண்ணியம் அஹோராத்திரம் ஸ்மர நித்தியம் அனித்யதாம். இதெல்லாம் 2 வயசுலயே 3 வயசுலயே சொல்லிக் கொடுக்குற ஸ்லோகங்கள். வீட்டில் கொஞ்சம் வாய் பேச வந்தாலே சொல்லிக் கொடுக்குற ஸ்லோகங்கள் இதெல்லாம். நல்ல சம்பிரதாயமா இருக்கிற கிரகத்தில் வீட்டில் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற ஸ்லோகம். ஜெஜ துர்ஜன சம்சர்க்கம், தீயாரை காண்பதும் தீது, பஜ சாது சமாகமம், நல்லாரை காண்பதும் நன்று, குரு புண்ணிய மகோராத்திரம், அறம் செய்ய விரும்பு, சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை, செயற்பாலதோறும் மரணே அறத்தான் வருவதே இன்பம், குரு புண்ணிய மகோராத்திரம் ஸ்மர நித்தியம் அனித்யதாம். இல்லாதனவற்றை நிலையினை என்றுணரும் புல்லறிவாண்மை கடை. சிம்பிள் ஸ்லோகங்கள், கடவுடா ஸ்லோகம் எல்லாம் கிடையாது, எளிமையான ஸ்லோகம். எதுக்கு சொல்றேன்? பிராணாயாமம், பிரத்யாஹாரம், நித்யானித்ய விவேக விசாரம், ஜாப்ய சமேத சமாதி விதானம். ஜபம் பண்ணிட்டு தியானம் பண்ணுங்கிறார். ஜாப்ய சமேத சமாதி சமாதினா தியானம், ஜபம் பண்ணிட்டே தியானம் பண்ணுங்கிறார். ஓம் ஹ்ரீம் நம சிவாய சொல்லிட்டே தியானம் பண்ணு. அதனால இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறார். குர்வவதானம், ஒரு தடவை சொன்ன அவதானம் குருங்கிறார். மகத் அவதானம், அவதானம் குரு. எதுக்கு 2 தடவை சொல்லணும்? இதையே கவனிச்சென்று அங்க இங்கேயும் பராக்கு பார்க்காதே. கண் போன போக்கிலே கால் போகக்கூடாது, மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம். திரும்ப திரும்ப அடிமேல் அடி அடிக்கிற மாதிரி எத்தனை சாஸ்திரங்கள் சொல்றது. சரி, இப்ப என்ன பண்ண போற? வேதாந்தத்தில் சொல்ற கருத்தையே தியானம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்ல போற. எப்ப பார்த்தாலும் வேதாந்தத்தில் அது ஆபாத ஞானமோ அபரோக்ஷ ஞானமோ, எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன். ஆபாத ஞானமா இருந்தாலும் சரி, அபரோக்ஷ ஞானமா இருந்தாலும் சரி. ஆபாத ஞானம்னா என்ன? இவங்க பரோட்ச ஞானம் மாதிரி சொல்றாங்க. அது எப்பவுமே இந்த சிக்கல் ஓயறதில்லை. பரோட்ச ஞானம் அப்படின்னு சொல்றோம். ஆனா இங்க என்னன்னா, முதல்ல கேள்விப்படுறான்,
அகம் பூர்ணஹா அஸ்மி சர்வம் பூர்ணமயம் பிரம்மமயம். அதனால இப்ப இது முடிச்சாச்சு, இந்த டாபிக் ஓவர். சாதன சதுஷ்டய சம்பத்தியை பத்தின விஷயம் பூர்த்தியாகிவிட்டது. எங்கிருந்து ஆரம்பிச்சது? 14வது ஸ்லோகத்திலிருந்து 14 தொடங்கி 31 வரைக்கும் பேசப்பட்ட விஷயம் அதிகாரித்துவம். வேதாந்த சாஸ்திர ஸ்ரவண அதிகாரித்துவம், ஞான யோக்யதா, ஞான யோக்யதா, ஞானயோக யோக்யதா, ஞானயோக யோக்யதா, ஞான யோகத்துக்கு யோக்யதை. எத்தனை ஸ்லோகம் வருது? 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 18 ஸ்லோகம். இப்போ கர்மா வேண்டான்னு சொல்றதுக்கு எத்தனை ஸ்லோகம் இருக்கு? எல்லாம் இப்படி பார்த்து எழுதி வச்சுப்போம், இல்லாட்டி அப்புறம் ஒரேடியா சம்மரி சொல்றது ரொம்ப கஷ்டமாயிடும். 6வது ஸ்லோகத்திலிருந்து 13வது ஸ்லோகம் வரைக்கும் கர்மத்தினால் மோட்சம் இல்லை, ஞானத்தினால்தான் மோட்சம் என்று உபதேசிக்கப்பட்டது. கர்மணா மோக்ஷா நாஸ்தி ஞானேனயேவ மோக்ஷா. அந்த விசாரம் இன்னொரு பாஷையில் சொன்னா ஞானாதேவத்து கைவல்யம் ந கர்மணா, அப்படி போட்டுக்கணும். ஞானாதேவத்து கைவல்யம், அதான் டாபிக். அப்புறம் அதுக்கு முதல்ல இருந்து என்ன போடுறது? 5 வரைக்கும், முதல் ஸ்லோகத்திலிருந்து 5 ஸ்லோகம் வரைக்கும் என்னன்னா மனுஷ்ய ஜன்ம மகிமா பரமபுருஷார்த்த நிச்சயா. மனுஷ்ய ஜன்ம மகிமா இப்போ 3 முடிஞ்சு போச்சு, இப்போ அழகா முடிஞ்சு போயிடுது. மனுஷ்ய ஜன்ம மகிமா பரமபுருஷார்த்த நிச்சயா, அப்படி போட்டுடணும் 5 ஸ்லோகம். 6வது ஸ்லோகத்தில் இருந்து 13வது ஸ்லோகம் வரைக்கும் என்ன போட்டுக்கணும்? ஞானாதேவத்து கைவல்யம் ந கர்மணா, ந கர்மணா, அப்படி போடணும். ஞானாதேவத்து கைவல்யம் ந கர்மணா. அப்புறம் அடுத்தது என்ன? 14வது ஸ்லோகம் இல்லையா? 14வது ஸ்லோகத்திலிருந்து 31வது ஸ்லோகம் வரைக்கும், அதாவது ஸ்ரவண யோக்யதா இல்லாட்டி ஞானயோக சாதன யோக்யதா, அதிகாரித்துவம் எல்லாம் முடிஞ்சது. ஆனா இன்னும் சிலதெல்லாம் சொல்ல போறார். அப்புறம் இது என்ன இன்னொன்னு என்ன சொல்ல போறாருன்னா, எப்பவும் இதே தியானத்தில் இருக்கணும்னு சொல்ல போறார். இதுதான் நமக்கு முக்கியம். இந்த அகண்டாகார விருத்தி அத்வைத விருத்தி தான் பிரபலமாகணும். இந்த துவைத விருத்தி கண்ட விருத்தி துர்பலமாகணும். அதாவது என்னன்னா, ஞானம் சத்தியத்துவ ஞானம் இந்த என்னது பாரமார்த்திக சத்திய ஞானம் வியாவகாரிக சத்திய அனுபவத்தை ஓவர் பவர் பண்ணணும். வியாவகாரிக சத்திய அனுபவத்தை பாரமார்த்திக சத்திய ஞானம் என்ன பண்ணணும்னா அபிபவம் பண்ணணும். சம்ஸ்கிருத பாஷையிலே சொன்னா அபிபவஹா, ஓவர் பவர் பண்ணணும், டாமினேட் பண்ணணும், மேலோங்கச் செய்யணும், வலிமையுள்ளதாக்க வேண்டும். இந்த மெய்யறிவை வலிமையுள்ளதாக்க வேண்டும். இந்த பொய்யை மெய்யென்று கருதும் எண்ணத்தை என்ன பண்ணணும்னா வலிமையற்றதாக ஆக்க வேண்டும். பொருள் அல்லவற்றை பொருளாக உணரக்கூடாது. எத்தன்மை தாயினும் அப்பொருளை மெய்ப்பொருளாகத்தான் காண வேண்டும். அப்படி புரிஞ்சுக்கணும். ஏதயோர் மந்ததா யத்ர விரக்தத்வமுமுக்ஷயோஹ மரௌசலிலவத்தத்ர சமாதேர்பானமாத்ரதா. ஏதயோர் மந்ததா யத்ர விரக்தத்வமுமுக்ஷயோஹ மரௌசலிலவத்தத்ர சமாதேர்பானமாத்ரதா.